மாதம் பிறந்தாலே சம்பளம் வர சந்தோஷத்தை விட இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிற பயம்தான் முதல்ல வருதா? தூக்கத்தை கெடுக்கிற எந்த கடனையும் சத்தம் இல்லாமல் வேகமாக அடைக்க ஒரு ரகசிய வழி இருக்கு. அது என்ன தெரியுமா? உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ கடை இருக்கு அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி பார்க்க உங்களுக்கு தைரியம் இருக்குதா? அந்த ஒரே ஒரு தப்பை நீங்கள் சரி பண்ணிட்டாலே உங்களுடைய கடனை 50% வந்து ஸ்பீடாக அடைச்சிடலாம். பெரிய கடனை அடைக்க பெரிய பணம் தேவையில்லை. பல கோடீஸ்வரர்கள் பயன்படுத்துகிற ஒரு ஸ்னோபால் மெத்தட், அதுதான் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். எந்த கடனையும் சுலபமாக சுக்கு நீராக உடைச்சிடலாம். மாதம் யாருக்கும் ₹1 கூட இஎம்ஐ கட்டாமல் உங்கள் உழைப்போட பணம் முழுக்க உங்கள் கையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடுத்த 2 வருஷத்தில் உங்களை முழுசாக கடன் இல்லாத மனுஷனாக மாற்ற போகிற சீக்கிரம் டிப்ஸ் என்னன்னு தெரியுமா? நான் அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடன் உங்களை வாழ விடாமல் துரத்துதா? இந்த 7 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கடன் உங்களை விட்டு ஓடி போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கடன் சுமை இருந்துகிட்டே இருக்குது. தூக்கமில்லாத இரவுகள், மாதம் இஎம்ஐ கட்டி வர்ற சோர்வு, இந்த கடன் எப்போதான் தீருமோ அப்படிங்கிற ஒரு பயம். கடன் அப்படிங்கிறது வெறும் பண பிரச்சனை மட்டும் கிடையாது, அது நம்மளுடைய மன அமைதியை திருடுது, குடும்பத்தோட நிம்மதியை மறைக்குது. ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவில் பார்க்க போகிற 7 முக்கியமான ஸ்மார்ட் டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குறிப்பாக பலருக்கு தெரியாத ஸ்னோபால் மெத்தட் உங்கள் கடனை ரொம்ப வேகமாக அடைச்சி கடன் இல்லாத சுதந்திரமான வாழ்க்கையை திருப்ப போகிற கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ டிப்ஸ் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதல் டிப்ஸு, உங்களுடைய கடனை முழுசாக ஒரு பேப்பரில் எழுதுங்க. பலருக்கு தங்களுக்கு மொத்தம் எவ்வளோ கடன் இருக்குன்னே தெளிவாக தெரியாது. கிரெடிட் கார்டு, லோனு, ஃப்ரெண்ட்ஸு, உறவினர்கிட்ட வாங்கினது மனசுக்குள்ளே ஒரு தோராயமான கணக்கு தான் இருக்கும். ஏன்னா அந்த மொத்த தொகையை பார்க்கவே ஒரு பயம் இருக்கும். அதுதான் நம்ம பண்ணுற முதல் தப்பு. ஒரு பேப்பர் அல்லது ஒரு மொபைல் நோட்ஸ் எடுங்க. யார்கிட்ட வாங்கினீங்க, அசல் எவ்வளோ, வட்டி என்ன, அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, மாத தவணை இஎம்ஐ எவ்வளோ முழுசா அப்படின்றத எழுதுங்க. இதை பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எதிரி யாருன்னு முழுசாக தெரிஞ்சாதான் அவங்கள ஜெயிக்க சரியான பிளான் போட முடியும். ஸ்னோபால் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, 2வது டிப்ஸு, இது ஒரு அருமையான சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு. உதாரணத்துக்கு உங்களுக்கு 4 அல்லது 5 கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கடனையும் குறைஞ்சபட்ச தொகையை தவறாமல் கட்டிகிட்டே வாங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற கூடுதல் பணத்தை வச்சு மொத்த தொகையில் எது ரொம்ப சின்ன கடன், உதாரணத்துக்கு ஒரு ₹10,000 கடன் இருந்துச்சுன்னா அதை முதல்ல கட்டி முடிச்சிடுங்க. சின்ன கடன் முடிஞ்சிச்சு அப்படின்னா கிடைக்கிற மன நிறைவும் தன்னம்பிக்கையும் ரொம்பவே நமக்கு பெருசாக இருக்கும். ஒரு கடன் அடைஞ்ச உடனே அடுத்த மாதம் கட்டிகிட்டு இருந்த பணத்தை அப்படியே எடுத்து அடுத்த சின்ன கடனை பயன்படுத்துங்க அடைக்கிறதுக்கு. பனி உருளை பெருசாவது போல இருக்கும். உங்கள் கடன் அடைக்கிற வேகமும் மலமலன்னு அதிகரிக்கும். 3வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை முறையை 1 மாதம் ஆடிட் பண்ணுங்கள். எப்படி நம்ம பண்ணுறோன்னு நம்மளை அறியாமலேயே நம்ம பண்ணுற சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகள், அடிக்கடி பண்ணுற ஆன்லைனு ஃபுட் ஆர்டர்ஸு, பயன்படுத்தாத ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, இம்பல்ஸு, ஷாப்பிங்கு எல்லாமே மாதத்துக்கு ஒரு ₹2,000 5,000 வரைக்கும் வேஸ்ட்டாக போகும். 1 மாதம் உங்களுடைய ஒவ்வொரு செலவையும் நோட் பண்ணுங்கள். தேவையில்லாததை தைரியமாக கட் பண்ணுங்கள். இப்படி மிச்சமாகும் தொகையை சேமிக்காமல் கடனுக்கு நேரடியாக திருப்பி கொடுங்க. ஒரு வருஷத்துக்கு ₹30,000 ₹50,000 வரைக்கும் கடனை குறைக்கிறதுக்கு இது உதவி செய்யும். 4வது டிப்ஸு, ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு அல்லது ஃப்ரீ பேமெண்ட் செய்யுங்க. பேங்க் லோன் எடுக்கிறவங்க உங்களுக்கு போனஸ் அல்லது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அமௌண்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த லோனோட அசல் தொகையில் ஒரு பகுதியை வந்து செலுத்திடுங்க. பேங்க்கில் வந்து போயோ அல்லது நெட் பேங்கிங் மூலமாக இதை செய்யலாம். லோனோட தவணையை, காலத்தையும், இந்த நீங்கள் கட்ட வேண்டிய லட்சக்கணக்கான வட்டியுமே அது வந்து மிச்சப்படுத்திடும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். எக்ஸ்ட்ரா வந்து இன்கம் வந்து கிரியேட் பண்ணுங்கள். கடனை அடைக்கிறதுக்கு செலவை குறைக்கிறது ஒரு வழி தான், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு எல்லையே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச திறமைகள், டீச்சிங், டிசைனிங், கைவினை பொருட்கள், சமையல், சோசியல் மீடியா, யூடியூப் அல்லது ஃப்ரீலான்சிங் வேலைகள், வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது மூலமாக ஓய்வு நேரங்களில் ஒரு நாளைக்கு ₹3,000 5,000 வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த கூடுதல் வருமானம் மொத்தமும் நேராக கடனை நோக்கி மட்டுமே போகணும். அது ஈஸியாக கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். 6வது டிப்ஸு, உங்களுடைய குற்ற உணர்வை தூக்கி போடுங்க. எனக்கு ஏன் இப்படி கடன் ஆச்சு அப்படின்னு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. கடன் வாங்கினது கடந்த காலம், அது முடிஞ்சு போச்சு, அது திரும்பி வராது. ஆனால் அதை அடைக்க நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட எதிர்காலம். இன்னும் 2 வருஷத்தில் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நான் ஒரு கடன் இல்லாத மனுஷனாக மாறுவேன்னு ஒரு டார்கெட் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் வால்பேப்பர்லேயே அதை கண்ணில் படுற மாதிரி டெய்லி அந்த இடத்துல எழுதி வைங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7வது டிப்ஸு, கடன் இல்லாத அந்த சுதந்திர நாளை காட்சிப்படுத்துங்க.
விஷுவலைஸாக வைங்க. மாதம் யாருக்குமே இஎம்ஐ கட்டாமல் உங்கள் வருமானம் முழுக்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினுடைய எதிர்காலத்துக்குமே பயன்படுற அந்த அமைதியான வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. மனசில் நிறைய அமைதி வரும். மனசில் வச்சு இன்றைக்கே இந்த 7 டிப்ஸையும் செயல்படுத்த ஆரம்பிங்க. நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கு ஒரு நோட்டு புத்தகம் எடுங்க, கடன்களை எழுதுங்க, முதல் அடியை எடுத்து வைங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கடன் சுமையில் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிதி மற்றும் வாழ்க்கை வழிகாட்டலுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் ஆன்மீக வீடியோவும் போடுறோம், அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.